அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜாமக்கோல் பிரசனம். கேள்விக்கு உடனே பதில் பகுதி 2. இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல ஜாமக்கோல் பாடம் என்ற தலைப்பில் ஒரு ஃபோல்டர் உள்ளது. அந்த ஃபோல்டரில் ஜாமக்கோல் பாடம் அனைத்து வீடியோவும் மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். அதே மாதிரி நம்ம சேனல்ல நவகிரக காரகத்துவங்கள் சூரியன் முதல் கேது வரை என்ற தலைப்பில் ஒரு வீடியோ உள்ளது, அதையும் பார்க்கவும். பிறகு ராசி காரகத்துவம் 12 பாவக்காரகத்துவங்கள் அந்த வீடியோ அனைத்தும் பார்க்கவும். ஜாமக்கோல் பிரசனத்தின் மூலமாக நீங்கள் பலனை டக்குன்னு சொல்லணும் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் உதவும். ஜாமக்கோல் பிரசனம் பலன் கூறும் முறை PDF ஃபைல் வாங்காதவங்க மறக்காமல் PDF ஃபைல் வாங்கிக் கொள்ளவும். ஜாமக்கோல் பிரசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஜாமக்கோல் பிரசனம் கேள்விக்கு உடனே பதில் உடனே பார்ப்போம். ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. என்னுடைய அப்பா தொழில் நான் எடுத்து செய்யலாமா? உதயாதிபதி உச்சமாக இருப்பதால் உங்களுக்கு அந்த தகுதி உண்டு. தொழில் ஸ்தானத்தில் சூரியன் உச்சமாக இருப்பதால், மேலும் சூரியன் திக்பலத்துடன் இருப்பதால் அப்பா தொழில் எடுத்து செய்வதற்கு உங்களுக்கு தகுதி உண்டு. ஆனால் 10 கவிப்பு இருப்பதால், கவிப்பு சூரியனை கவிப்பதால் அப்பா தொழில் செய்யக்கூடாது என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. நான் சுய தொழில் செய்யலாமா? கடன் வாங்கி தொழில் துவங்கலாமா? உதயத்தில் நீச கிரகம், அதுவும் தொழில்காரன் சனி பகவான் உதயத்தில் நீசம். மேலும் கவிப்பு நின்ற வீட்டின் அதிபதி உதயத்தில் நீசம். அடுத்து கவிப்பு தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் துவங்கக்கூடாது. கடன் வாங்கி தொழில் துவங்கினாலும் சரி, கடன் வாங்காமல் தொழில் துவங்கினாலும் சரி, தொழில் துவங்கினால் நஷ்டம் ஏற்படும். இப்போ உங்களுக்கு டைம் சரியில்லை என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. நான் 2வது தொழில் துவங்கலாமா? 10ஆம் இடம் தொழிலை குறிக்கும். 10க்கு 3ஆம் இடம் 12ஆம் இடம். இதற்கு பெயர் பரிணாம பாவம். 2வது தொழில் ஸ்தானத்திற்கு கவிப்பு இருப்பதால், மேலும் உதயத்தில் தொழில்காரன் நீசமாக இருப்பதால் 2வது தொழில் துவங்கக்கூடாது. மோட்ச ராசியில் கவிப்பு இருப்பதால், அது நீர் ராசியாக இருப்பதால் பணத்தை முதலீடு செய்தால் பணம் தண்ணீர் போல் செலவாகிவிடும். பண பிரச்சனை மிக எளிதில் ஏற்படும் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. நான் கார் வாங்கலாமா? 4ஆம் இடம் வாகனத்தை குறிக்கும். சுக்கிரனும் வாகனத்தை குறிக்கும். 4ஆம் பாவத்தில் இருக்கும் கவிப்பு சுக்கிரனை கவிப்பதால் வாகனம் வாங்கக்கூடாது என்று சொல்லணும். இதுவே வந்திருக்க வாடிக்கையாளர் நான் கார் விற்கலாமா என்று கேட்டால் தாராளமாக கார் விற்கலாம் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. நான் சொகுசு கார் வாங்கலாமா? மீன உதயத்திற்கு 3-8 அதிபதி சுக்கிரன் உதயத்தில் உச்சமாக இருப்பதால், அது வாகனத்தை குறிக்கும் கிரகமாக இருப்பதால் வந்தவர் கேட்ட கேள்வி சரி என்று அர்த்தம். உதயத்தில் சுபகிரகம் இருந்தாலும் அது உதயத்திற்கு
தீமை செய்யக்கூடிய கிரகமாக இருப்பதால் வாகனம் வாங்கக்கூடாது. வாங்கினால் விபத்து, கண்டம், சேதாரம், அறுவை சிகிச்சை, ஏன் உயிர் பலி கூட ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லணும். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜாமக்கோல் பிரசனம் ரொம்ப ஈஸி. ஜாமக்கோல் பிரசனம் கற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் ஜாமக்கோல் பிரசனத்தில் அருமையாக நீங்கள் பலனெடுத்து சொல்ல முடியும். அடிப்படை ரூல்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் ஜோதிட சூட்சமம் பாடத்துக்குள் போக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, குட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.